ஆட்டுக்கடாய் வருது. சங்கரங்கோயில் ஏக்கா சோமார கேக்கா நீ கடாய் நேர்ந்து விட்டுருக்கியா? நீ நேர்ந்து விட்டுருக்கியா? எந்த கோயிலுக்கு? சத்தமா பேசு. எந்த ஊர்ல இருக்கு? கால் வந்துட்டு வா. பிம் 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 பிம். எங்க வந்து? ஏய் வாடா எங்க தம்பி வா வா. என்னல என்ன இன்னொரு கால் வந்துட்டு வா. இவாட்ட வாக்கு கேட்ட பிறகு அது போகும். என்னம்மா உன் பிள்ளைய பத்தி என்னம்மா மனப்பிரச்சனை உனக்கு? நீ கேட்கிற வரத்தை கொடுன்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? இந்த தனியை வந்து என்கிட்ட கேட்டுக்கா. பப்ளிக்கை சொல்ல வேண்டாம், வெற்றி ஆகி தரேன். கர்மசாமி சங்கரன் கோவில் எல்லை கோவில் சம்பந்தமாக கேட்க வந்தவர்கள். கால் நோட்டு வரலாம். ரெண்டு ஊருடைய மரதும் அழைப்பாயுது. இன்னும் ஒரு முறை கால் நோட்டு வரலாம். உங்க ஊரு கோவில போய் பார்த்தேன். பொறுப்பாளராகிய உங்கள் மேல இப்ப குற்றம் சுமத்தப்பட்டிருக்கீங்க நீங்க எல்லாம் இல்லையா? அதனால முப்பெரும் பிரிவாக அந்த கோவிலை சார்ந்தவர்கள் மாற போறாங்க. எத்தனை பிரிவு? 3 பிரிவாக. இந்த 3 ஒண்ணு சேருமா சேராதாங்கிற ஒரு உள்ள குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு. அது ஏன்னு கேட்டேன். கோவில் பீடங்களை மாற்றி அமைப்பதிலும் பணம் சம்பந்தமான விஷயமும் அதுல குழப்பத்துக்குரியதா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், வராகிங்கிற தெய்வத்தை அந்த கோயிலுக்குள்ள வைக்கிறத விட அந்த கோவில் பக்கத்திலேயே தனி பீடம் அமைத்து அதுல வைக்கிறதே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவன் வேற்று மதத்தை சார்ந்தவனா? கால் ஒன்று வரலாம். அந்த இடம் கிடைக்கும். கால் வரைக்கும் மாப்பா. அந்த இடத்தை சம்மதிச்சு நான் கொடுத்து உதவுனா போதுமா? 28 நாட்கள் பொறுமையா இருங்க. அந்த இடத்தை வாங்கி தரேன், செம்மையா இருக்க வைக்க. வேற என்னப்பா வேணும்? பௌர்ணமிக்கு ஒரு பொழுது உடம்பை பத்தி பேசுவோம். இப்போ கோயிலை பத்தி இந்த பணங்கள் வந்து சேரும், எல்லாம் வெற்றியா நடத்தித்தாரேன். இந்த கனியை கொண்டு போன அந்த கோயிலில் வைக்கணும். மூணு பேர் வந்த நீங்க சாவியவே கொடுத்தாலும் சரி, அடுத்து ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய நிலையை நான் உருவாக்கிடுவேன். தைரியமா இருங்க. போயிட்டேன். கர்மசாமி அதே சங்கரன் கோவில் மனவேதனையுடன் வந்த பெண்ணடியார். கால் ஒன்று சொல்லலாம். என்னம்மா வேணும் உனக்கு? கால் ஒன்று வா. சொன்னாலும் முத்தமடா அடிக்கடி தொப்புள் அடிவயிறு சம்பந்தமான வலியும் வேதனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால கர்ப்பப்பையில் எதுவும் குறை இருக்குமோன்னு ஒரு சந்தேகமும் மனவேதனையும் உள்ளத்துல இருக்கு. உண்மையா?
கர்மசாமி நினைச்சா குழந்தை கிடைக்கும். அதை ஆம்பளை நம்ப மாட்டுக்கானே, என்ன செய்யறது? கால் விட்டுருவான். புரியுமா? ஏன் அறுவாளை தூக்கிட்டு வர நீ? பாடி சோபாரிக்கியா? உங்க வீட்டு பக்கத்துல சுடமாடசாமி வராரா? ஏன் இருக்காரா? பொம்பளை பிள்ளை பிறக்கும், என் சிக்கி அம்மானு பேர் வை பக்கத்துல வா. ஏன்னா அதுதான் அங்க பக்கத்துல வருது. நல்லா இரு, சந்தோஷமாப்பா, ஓடு. கர்மசாமிக்கு நாகர்கோவிலில் கன்னியாகுமரி பகுதி, கன்னியாகுமரி எல்லை, கன்னியாகுமரி எல்லை. தாயும் மகனும் கால விட்டு வரலாம். ஆமா வர்றான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய வீடு வரை ஒரு பொல்லாத சிக்கல்ல மாட்டிருக்கு. அதுல இருந்து மீட்டி உங்க வீட்டை உங்களுக்கு ஒப்படைச்சா போதுமா? அதுல 2 பேருடைய இடைஞ்சல் உள்ள இருக்கு. அந்த இடைஞ்சலையும் மாத்தி நான் தெளிவு பண்ணி தாரேன். என்னடா? அதே மாதிரி உனக்கு அரசாங்க வேலை உனக்கு கிடைக்கும், அந்த வேலையை வாங்கி தரேன். அதுக்கு முன்னால ஒரு பிரைவேட் கம்பெனியில் போய் நீ வேலைக்கு சேருவேன், அதுல சம்பளமும் நிறைய கிடைக்கும், ஜெயிச்சு தரேன். இந்தா நல்லா இருக்கு, இந்தா தை மாதத்தில் நடத்தி தரேன், சந்தோஷமா இருக்கு, போயிட்டு வா. அதே கன்னியாகுமரி எல்லை உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வர்றா. அம்மாவா? அம்மா சும்மாவா? கால் வந்துட்டு வரலாம், எழுந்துடக்கூடாது. உங்க பேர் என்ன பேரு? வீட்டுக்கு தென்பால் கருவேல முள்ளு செடிகள் தெரியுதே, எங்க இருக்கிறது? இருக்கா? அதையெல்லாம் தெக்க தள்ளி போனா ஒரு சிலுவை தெரியுது, அது எங்க இருக்குது? சர்ச் இருக்கா? அந்த பக்கத்துல மற்றவர்கள் கும்பிடக்கூடிய தொடரமான சாமி போன்ற 21 கூட்டுறவு தெரியுதே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தெரியுது. இப்ப உடல்நிலையில நரம்பு சம்பந்தமான பிணிகள் இருக்கு. நீ நினைக்கிறது மாதிரி இடம் சம்பந்தமான வழக்கு பிரச்சனைகள்லாம் அவங்க குடும்பத்துல நடந்துகிட்டு இருக்கு, உண்மையா? அதனால இதுல மாந்திரிகம் சம்பந்தமான பிரச்சனைகளும் நடந்து இப்போ உடல்நிலை மனநிலை தக்க துணையாக இருக்க ஆடவனுடைய அறிவில் குறை எல்லாம் நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டி காப்பாற்றிருந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? இந்த மாதமே நான் வாங்கி தரேன், இந்த தனியை பார்த்து போங்க, எல்லா விஷயம் செய்ப்போம். போன இடத்துல சம்பளம் கிடைச்ச அமெரிக்கன் சபையில ஒரு மகன் துபாயில் வேலை பண்ணி தரேன். 3:30 மணிக்கு என்ன பாருங்க, 3:30 மணிக்கு என்ன பாருங்க. எத்தனை மணிக்கு? இன்னைக்கு. அதே கன்னியாகுமரி எல்லை வேலை சம்பந்தமாக மனநிறைவு கேட்டு வந்தது யார்? என்னடா தம்பி தொழில்? கால் வந்துட்டு வா. தூரத்துல கால் வந்துக்கா, மனசு சரியா போகலையே. அங்க உடல்நிலை சம்பந்தமாக கோளாறு உள்ளது யார்? யாருக்கு என்ன செய்து? காலம். இவர் யாரு? ஹஸ்பண்ட், கணவர் இல்லையோ? ஏனே தம்பி, உன் பேர் என்ன? விடா ராம் அருண்குமார். என் மேல நம்பிக்கை இருக்கா உனக்கு? எப்படி சொன்னாங்க, இங்கே வந்துட்டு போனவங்க சொன்னாங்க.
ஆனால் பொதுவாக சாமியார்களை நம்ப வேடா நம்ப மாட்டான் கால் வந்து மருத்துவத்தால் போய் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணீங்களா? உங்களுக்கு திருப்தியான பதில் கிடைக்கலையே. என்ன அதை மீறி ஒரு சக்தி வந்து குழந்தையா தந்தா தான் நமக்கு உண்டு, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு உள்ள கொஞ்சம் வருத்தப்படுது இல்லையா? அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம், குழந்தை பாக்கிய நான் தரேன், பொம்பளை பிள்ளை பிறக்கும், பகவதின்னு பேர் வைக்கிற. என்ன பேர் வைப்ப? நல்லா அதுக்கு பிறகு என்ன சரணாகதியா நம்புவேன். போயிட்டு வா, நல்லா இருங்க. முந்திய பிடிச்சிக்கோ, சிந்தாம எடுத்துக்கோ, தூக்கு பிள்ளையா. சாப்பிடாம போனா அடி விழும் ராஸ்கல். கர்மசாமிக்கு சரி. கடன் பட்டு வந்து வேதனை அடைந்தது யார்? என்னப்பா கடன்? வரலாம். பூக்கடை எந்த பக்கம் இருக்குப்பா? இல்ல பூக்கடை எந்த பக்கம் இருக்கு? மேக்கத்தள்ளி. நீங்க ரெண்டுக்கு இடையில இருக்கிறீங்களா? அது என்ன ஒரு எந்த அம்மன் கோயில் அதுக்கு பேரு? மெயின் ரோட்ல ஒரு கோயில் இருக்கு, அது என்ன கோயிலியா? ஆரல்வாய் மொழிக்கு போறவில்லை. என்ன எசிக்கம்மா? சொல்லுவாங்க. என்ன எசிக்கம்னு சொல்ல தெரியல. கரெக்ட். அங்க போயிருக்கீங்களா? கால் நம்ம சாப்பிடலாம். உங்களோட முடிச்சு எனக்கு முடியலாம். ஒன்னே முக்கால் ஆயிடுதா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உழைக்கிற செல்வங்கள் வீட்டில் தள்ளாமல் மனவேதனையும் துன்பமும் நடக்கும். அதே மாதிரி அடுத்த முயற்சிகள் தொழில் சொந்தமாக முயற்சி பண்ணாலும் அது தடையா வரதே தவிர வெற்றி அடைய மாட்டேங்குது. உண்மையா? இதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர செய்வன இவனையெல்லாம் காரணம் கிடையாது. வீணாக கற்பனை செய்ய வேண்டாம். என்ன வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலிருந்து ஒருத்தனுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அதில் முன்னேற்றம் உண்டு. உன் வீட்டில் செல்வம் தாங்கும். உண்டா? அவளை இங்கே கூட்டிட்டு வா, உடனே குணமாகி தரேன். நல்லா இருங்க. என்ன கோயில்? என்ன கோயில்? பாதன் கோயில். பாதன் கோயில், மன்னர்வாத கோயில். அதில் ஒரு நமக்கு ஒரு துணை இல்லை, யாருக்கும் ஒரு துணை இல்லாமல் இருக்கு. சரி வாங்கப்பா. கர்மசாமி. ஆமா அப்படியா? சரி. ஏ அப்பா, வாணியம்பாடி. வாணியம்பாடி வாணியம்பாடி உன்னுடைய உள்மனதை பார்த்தப்பா. யாரையும் நம்பி நம்ம இனிமே யாரு பின்னாரையும் போகக்கூடாது. அதனால ஒரு தெய்வத்தின் வழியை கேட்டு நம்ம வாழ்க்கையை செம்மையாக்கிக்கிடணும். அதுதான் மிக நல்லதுன்னு நீ ஒரு முடிவுக்கு வந்திருக்க. கால் ஒன்று சொல்லலாம். உன் குழந்தையுடைய அம்சத்தை பார்த்தேன். தந்தையை அது பிரியாது, யாருக்கு பின்னாரையும் அது போகாது. அதனால அந்த பிள்ளை உன்னுடைய சொல் கேட்டு இனிமையாக வாழ்ந்து ஒரு உயர்ந்த கலெக்டர் பதவியை அந்த குழந்தை பெறும். வெற்றி உண்டு. அதற்கு இடையில இறை மார்க்கத்தின் காரணத்தினால் 1.25 ஆண்டுகளுக்கு பிறகு உனக்கு ஒரு துணைவி கிடைக்கிறாள். அந்த பாக்கியத்தை நான் தாரேன், நீ சந்தோஷமா இருப்பப்பா. வெற்றி உண்டு. இந்தா
நீ ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிய டெபாசிட், அதெல்லாம் யாரும் கைவிட முடியாது. நான் காப்பாற்றுவேன், போயிட்டு வாங்கி தரேன், பொறுமையாக வெற்றியாக்கி தரேன். அதே வாணியம் பாடி குழந்தை குட்டியோடு வந்தவன் கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு நெஞ்சிலே நினைவதற்கு வஞ்சகரை மறப்பதற்கு. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன், ஒரு நாள் கூட உருப்படியா நீங்க தூங்கல. அதுக்கு காரணம் பணமா? பணம் ஒரு காரணம் இல்லை. அப்ப மனமா? ஆமா, மனசுதான் காரணம். மனசு என்ன காரணம்? கணவனுக்கு மனைவி மேல ஒரு பூரண நம்பிக்கை வரவில்லை. அப்படி நம்பிக்கை வரலன்னு சொன்னா நம்பிக்கைக்குரியோடாக அவர் நடக்கவில்லையா? அப்படி ஒரு எதிர்வாதம் வரும். வருமா வராதா? ஆக ரெண்டுவருடைய மனதும் இப்ப பேதலித்து நிற்கக்கூடிய நேரம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. நல சக்கரவர்த்தி உத்தமன், அவன் மனைவி தமயந்தி உயர்ந்தவள். ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு தவறும் செய்யாதவர்கள். ஆனா ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு இல்லாமல் கால தர்க்கத்தின் கிரகத்தால் பிரிந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து வந்த இடம்தான் திருநள்ளாறு. இப்போ உங்களுக்கு சனி பகவானான தொல்லை 1.5 வருஷ காலமா உங்க ரெண்டுக்கும் பிடிக்காத மனநிலைகள் ஓடுது. வாழுவதை விட நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை ஆளை விடுங்கோ, நான் போட்டு தனியே போய் கூட இருந்துக்கிறேன், என்னால் அந்த நச்சை தாங்க முடியலன்னு உன் வார்த்தையும், என்ன செஞ்சு என்ன செய்ய, நான் செத்தாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும், நான் செத்து போறேன் அப்படின்னு இவன் வார்த்தையும் உங்க ரெண்டு வரையும் இப்போ குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இதனால பாதிக்கப்படுவது யார் என்றால் தலைக்கு மூத்த பையன். அவனுக்காக உங்க உள்ளத்தை மாற்றிக்கிட வேண்டாமா? மாற்றணும். காலில் விட்டுவாங்க. அவன் நினைக்கிறான் படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி, இவங்க ரெண்டும் இப்படி எதிர்மறையான கோலத்தோட சண்டை சச்சரோட பார்க்கறத விட நம்ம எங்கேயாவது போயிடுவோம், ஒரு ஆச்சல்லையாவது எங்கேயாவது போயிடுவோம், எப்படியோ போயிடுவோம்னு உன் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பெரியவங்க மண்டையில மூளை இல்லாததான் காரணம். சரிதானே? அப்போ உங்க ரெண்டு ஒரு மனநிலைகளையும் மாற்றணும். அதுக்கு கிரகங்கள் காரணம் என்ன? மனிதனுக்கு போல மனசு தெளிவா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். ஒரு மகாராஜா என்ன செஞ்சாரு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. மகாராஜாட்ட வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரர் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதன். அவன் ஒரு உத்தமன். அமைதியா இருங்க மக்களே. மகாராஜா எப்பொழுதுமே தன்னுடைய படுக்கை அறையில் அற்புதமான மலர்களை கொண்டு வந்து தூவி அதில் தான் மகாராணி மகாராஜாவும் படுத்துருப்பாங்க. அதனால வேலைக்காரர் அந்த படுக்கையில மலர்களை தூவினார். நிறைவாக மலர் அணை. ஒரு நாள் வேலைக்காரனுக்கு ஒரு சின்ன ஆசை, நம்ம ஒரு 10 நிமிஷம் இதில் படுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவன் நினைஞ்சவனா படுத்துட்டான். படுத்தவன தன்னை மறந்த தூக்கம், மலரின் மனமும் மலரின் குளிரும் கூடுற உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்வையை எடுத்து மூடிக்கிட்டான். யாரு? வேலைக்காரன். மகாராணி அங்கிருந்து வந்தா, ராஜா ஓய்வு எடுக்கிறார் போல் தெரிகிறது என்று நினைத்து வழக்கம் போல அவனும் படுத்துட்டான். இன்னொரு வேலைக்காரன் பார்த்தான். இந்த பக்கம் ஓடி பார்த்தான், வேலைக்காரன் முகம் தெரியுது. இந்த பக்கம் ஓடி பார்த்தான், மகாராணி முகம் தெரியுது. ராஜாட்ட போய் பற்ற வச்சுட்டான். டாக்கு. ராஜா, நம்ம வேலைக்காரனும் மகாராணியும் ஒரே பஞ்சனையில் படுத்திருக்கிறத என் கண்ணால் பார்க்க முடிட்டான். புரியுதா? அப்படி பார்த்த உடனே பார்த்தாரு ராஜா. அவங்க ரெண்டரையும் கூட்டுவான்னாரு. ரெண்டரையும் கூட்டு வந்தாச்சு. விசாரிச்சாரு. டேய், மலரணையில் படுத்தியாடா? மன்னிச்சுக்கொண்டு மகாராஜா,
ஒவ்வொரு நாளும் விரிச்சேன், ஒரு நாள் தூங்கி பார்ப்பமே நினைச்சேன், அதில் படுத்துட்டேன். அது தப்பு தான். நீ மரணியில் படுத்திருந்தியான்னு ராணியை கேட்டார். இந்த பஞ்சனைக்கு உங்களை தவிர யாருமே வருவதில்லையே, உங்கள் போர்வையை யாரும் மூட மாட்டாங்களே, நீங்கள் தான் வந்து படுத்திருக்கீங்க நினச்சி நான் படுத்துக்கிட்டேன் ராஜான்ட்டாவா. இதான் நடந்த உண்மை. அதனால 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுறான்னாரு அவசரக்காரர் இல்லையா. விவேக சிந்தாமணி படிச்சிருக்கீங்களா? கோபத்தை அடக்காத வேந்தன் புற நாட்டுக்கே அவன் எதிரி. அரசனுக்கு முதல்ல அமைதி வேணும், கோவப்படக்கூடாது. அது மாதிரி தான் புருஷனுக்கு முதல்ல பொறுமை வேணும், கோவப்படக்கூடாது. அதுதான் அங்கே உள்ள எடுத்துக்காட்டு. உடனே மந்திரி எதிர்த்தாரு, மகாராஜா தண்டனைக்கு முன்னால் ஒரு சின்ன விசாரணைனார். என்ன பண்ணார்? நீங்களும் என் கூட வரணும்னார். இவங்கெல்லாம் அங்கேயே இருக்கட்டும். மலரணைக்கு போனார்களே, அந்த பஞ்சனையை நான் பார்த்து வர வேண்டும்னு சொல்லி போனாங்க. போனால் மலர்கள் அமுங்கி இருக்கிறத பார்த்தார். வேலைக்காரன் படுத்திருந்த இடத்துல மலர்கள் அமுங்கி அப்படி பதிந்திருக்கு. மகாராணி படுத்திருந்த இடத்துல உள்ள மலர்களும் பணிந்திருக்கு. 2க்கு இடையில உழப்பப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தார். உழப்பப்படவில்லை. அணை கணக்க மலர் இருக்கு. அப்போ தன்னை மறந்து பரமாகத்தான் இந்த பஞ்சனையில் படுத்தார்களே தவிர கெட்ட எண்ணத்தோடு யாரும் வந்து படுக்கவில்லை. தண்டனை கொடுக்கறத நிறுத்துங்க. ஆனால் ராஜா படுக்க வேண்டிய இடத்துல வேலைக்காரன் வந்து படுத்தது குற்றம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தண்டனை கொடுங்க அப்படின்னாரு. அவனை வேலை நீக்கம் செஞ்சார். இந்த மாதிரி காதால கேட்பது, கண்ணால பார்ப்பதெல்லாம் பொய், தீர்க்க விசாரிப்பது மட்டும்தான் உலகத்தில் மெய். அதனால கண்கள் சில சமயத்தில் காட்சிகளால் மறைக்கும், காது ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளால் மறைக்கும். ஆனால் உண்மையை உள்ளபடி விசாரித்தால்தான் அந்த உண்மைகள் வெளியேறும். கற்பனை பண்ணிக்கிட்டு ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்துனா அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து தீரும். உள்ளத்தை திருத்துங்கள், உணர்வை பெறுங்கள், ஒற்றுமையை கூட்டுங்கள், காலில் விழுத்து வாருங்கள், அனைவரையும் வாழ வைப்போம். கர்மசாமிக்கு இந்தாப்பா, இந்தா உன் கஷ்டங்கள் தீருது, கடன்கள் தீருது, தொழிலை நல்லாக்கி தரேன், வெற்றி உண்டு. இப்படி வா மகளே, இனிமேல் ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு ஒற்றுமையுடன் புன்னகையுடன் வாழ்வீர்கள். வாழ்க. பாப்பா இந்தா நல்லா இந்தா வாடா தம்பி, இந்தா மங்களமா அம்மா அப்பா கூட ஆனந்தமா வாழ்வ. போயிட்டு வாங்க. இந்தாப்பா மனம் போல் உயர்வாய். வாழ்க. அடுத்த உத்தரவில் அதை அடித்து வெளியாக்கிடுவோம். போயிட்டு வாங்க. பேச அருப்புக்கோட்டை ஆத்திரப்பை தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவர்கள் யாரெல்லாம் வந்தீங்க? வாங்க. பிள்ளைய பற்றி என்ன கேட்கணும்? சரியில்லாம கால ஞான பெரும் தகையே மாறும் பெரும் ஜோதி தனி பெரும் வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஐயனாருடைய அருள் வீசுது. என்ன உன்னுடைய கட்டுமனையில் 2 வருஷ காலமாக உன் பையனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கான். அவனுடைய நட்பால உள்ளம் கெட்டுப்போன காரணத்தால் தீய பழக்கங்களும் பெற்றோர்களுக்கு எதிரியுமாக அவனுடைய மனோ உணர்வுகள் இருக்கு. இப்போதைக்கு சட்டப்படி அவனுக்கு இடைஞ்சல் வரக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவனை காப்பாற்றி உனக்கு நல்வழிப்படி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இதற்கிடையில ஒரு தெய்வத்தை உச்சாரணம் பண்ணி ஒரு எந்திர பூஜை விட்ட ஒரு எந்திர அடையாளம் உங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கு. வச்சிருக்கீங்களா? கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அதனால உன் பையனை சரி பண்ணி சீராக்கி தந்தா போதுங்களா? ஒரே வார்த்தை, இப்போதைக்கு விற்க வேண்டாம். அது வந்து தப்பா போய் முடியும். சரியா? சற்று பொறுமையாக இருந்துக்கா. 3 மாத கால அவகாசம் இருக்கு. ஆத்திரப்பற்றாத, ஜெயிச்சு தரேன். பொறுமையா இருந்தோம். பக்கத்தில் வாப்பா. கடனை தீர்த்து தரேன், பணம் கொடுத்துருக்கேன். இந்த நல்லா இருக்கியா போடு. அதே அருப்புக்கோட்டை
கணபதி ஹோமம் யாருப்பா நடத்த போறா? இந்தாப்பா. வரலாம். இந்த அப்படி எல்லாம் வெற்றியாக நடக்கும். ஜெயிச்சுக்கலாம். சந்தோஷமாக சேரணும். வாங்க, போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. கருப்பசாமி, உடுமலைப்பேட்டை. சொல்லலாம். வாழ்க்கையில களத்திர தோஷம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேரு கள ஸ்திர தோஷம். ஏய், எதிர்பார்க்க அமைதியா போயிருக்கோங்கப்பா குட்டி பிள்ளைய. அந்த தோஷத்தின் காரணத்தினால் வாழ்க்கையில சில குழப்பங்கள், இவைகளை நீக்கி ஐப்பசிக்குள்ள நல்வாழ்வு அமைச்சு தந்தா போதுங்களா? ஜெயித்தார. வேற என்ன வேணும்ப்பா? அவருக்கு வேலை வேணுமா, வாழ்க்கை அமைக்கணும்? அந்த வேலையை போட்டு தந்திருக்கேன். நல்லா இருக்கும். அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து என்ன வந்து பாரு. சந்தோஷம். கர்மசாமி, அதே உடுமலைப்பேட்டை பகுதி தன்னுடைய வீடு வாசல் சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? காலம் சொல்லலாம். என்ன பேர்? அந்த பிள்ளை பேரு ஹார்லிக்ஸா? ஆதிரா. ஆதிரை பரணி முக்கூரங்கேட்டை ஆயிலியம் ஆத்திரை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துச்சோ? இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். ஆதிரை பரணி முக்கூரங்கேட்டை ஆயிலியம் பூசம் ஒரு நட்சத்திர பாட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டில் மங்களகரமான காரியத்துக்காக முயற்சி செய்து இன்னும் வெற்றியடைய முடியலையே என்ற ஒரு ஏக்கமும் வருத்தமும் வீட்டில் இருக்கு. இதில் பெண்ணடியாளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி குறையும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இடம் சம்பந்தமான மன வருத்தத்தில் வெற்றி காண முடிய வேண்டும் என்பது உன்னுடைய தாக்கம். கால் சொல்லலாம். அப்படியா? ஓகே. வேற என்னப்பா வேணும்? உடல்நிலையை சரியாக்கி தார, ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்றலாம். பக்கத்தில் வா. இந்த வெற்றி அடைவாய் மகனே, வாழ்க. திண்டிவனம். அருப்பு கொட்டலடா. கால் வந்துட்டு வரலாம். வேட்டி நல்லா கட்டிக்கா. உன்னுடைய இடத்தால மனவேதனை, சகோதரியுடைய வாழ்க்கையால ஒரு குழப்பம், உன்னுடைய பணி மீண்டும் தொடங்கி பழைய மாதிரி வருமா வராதாங்கிற ஒரு குழப்பம். இந்த மூணையும் பத்தி என்கிட்ட தெளிவடையணும்னு கேட்டு வந்திருக்க. கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும் உனக்கு? இப்போ கடன் வந்து வெளியே வரும்.